ரெவெஞ்ச் அப்படின்னு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நேத்து நடந்த டிசி வெர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்ல டிசி வின் பண்ணிருச்சு. வின் பண்ணதுக்கு அப்புறம் கேஎல் ராகுல் ஒரு ரிவெஞ்ச் கொடுத்திருப்பாரு. அது என்ன அப்படின்னா, போன வருஷம் எல்எஸ்ஜி டீமோட கேப்டன் கேஎல் ராகுல் இருந்திருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல தோத்துருப்பாங்க. தோத்ததுக்கு அப்புறம் சஞ்சீவ் கோயங்கா அப்படிங்கறத எல்எஸ்ஜி உரிமையாளர். அவர் என்ன பண்றாருன்னா, பப்ளிக்கா அந்த ஸ்டேடியத்துக்குள்ள நிக்க வச்சு கேஎல் ராகுல செம்மையா திட்டிருப்பாரு. அவர் என்ன பேசுறான்னு தெரியாது, ஆனா பாத்தீங்கன்னா திட்டது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் கூட பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்லயும் போய் நின்று அழுதுருப்பாரு. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் எல்எஸ்ஜி வெர்சஸ் டிசி மேட்ச்ல கேஎல் ராகுல் என்ன பண்றாரு அப்படின்னா, பட்டை கிளப்பிருப்பாரு. கேஎல் ராகுல் 57 ரன் அடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம டிசி மேட்ச் விளையாடும் போது பாத்தீங்கன்னா சஞ்சீவ் கோயங்கா இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல காட்டுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவர் யோசிப்பாரு, சோ கம்முனு இந்த பிளேயர் நம்ம எடுத்துக்கலாமோ அப்படின்னு. ஆனா அவங்க தவறிட்டதுனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரிவெஞ்ச் நடந்திருக்குன்றது அவருக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம மேட்ச் எல்லாம் முடிஞ்சு கை கொடுப்பாங்களா, லைனா கை கொடுத்து வருவாங்களா, அப்ப பாத்தீங்கன்னா சஞ்சீவ் கோயங்கா கை கொடுக்க வந்திருக்காரு. அவர் கேஎல் ராகுல் செம்ம ஸ்பீடா போயிட்டு ஜஸ்ட் கையை மூடி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருந்திருப்பாரு. சோ டைம் இல்லப்போ அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்திருப்பாரு. பார்க்கும்போது செம்ம ரிவெஞ்ச் தெரிஞ்சு. அதைத்தான் சொன்னா கேஎல் ராகுல் செம்ம ரிவெஞ்ச் கொடுத்திருப்பாரு அப்படின்னு. அந்த ரிவெஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம